ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பைசி சிக்கன் பாஸ்தா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெசலில் தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கேன். பாஸ்தாவை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இன்னொரு பேனில் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் மைதா. பட்டரில் மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் 2 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற பவுலில் 5 பவுல் சேர்த்துருக்கேன். இப்போ டம்ளரில் சேர்க்குறதா இருந்தால் 2 டம்ளர் பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கார்லிக்கை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். லம்ஸ் இல்லாமல் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். க்ரீமி சீஸ் சேர்த்துருக்கேன். ஒயிட் சாஸ்க்கு அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் க்ரீமி சீஸ் சேர்க்கும்போது. இப்போ சிக்கனை வேக வச்சு எடுக்க போகிறேன். சிக்கனை அப்படியே ஆட் பண்ணால் சிக்கனில் இருக்க ரா ஸ்மெல் வரும். அதனால சிக்கனை பாயில் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தண்ணி, பேலீஃப், சீரகம், இஞ்சி, பூண்டு, சிக்கன் 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பேனில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சின்ன சின்னதாக கட் பண்ணி மசாலா ஐட்டம்ஸோடு சேர்த்துக்கிட்டேன். சிக்கனில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸையும் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாஸில் இந்த சிக்கனை சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒயிட் சாஸோட வேக வச்சுருக்க பாஸ்தாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆரிகனோ, சில்லி ஃப்ளாக்ஸ், சால்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக ஃபீல் பண்ணிங்கன்னா. எனக்கு இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.